அழகுமதி வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுக்கு வெளியில போய் உட்கார்ந்துக்கிறாங்க. ராஜலட்சுமி அதை பார்த்துட்டு, பாத்தியா சுரேஷ், உன் பொண்டாட்டியோட திமிரியும் கொழுப்பையும், வீட்டு விட்டு போன என் புள்ள ஒரு வார்த்தை சொன்னா பெட்டி படிக்கை தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போடி இருக்கணும். இல்லைன்னா அத்தை நான் தப்பு பண்ணிட்டேன்னு என் காலில் விழுந்து கதறி இருக்கணும். அதை விட்டுட்டு தெருவுல போறவன் வரவன் காய்கறி விக்கிறவனால வேடிக்கை பாக்குற மாதிரி வாசப்படியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு மேலேயோ என் மேலேயோ கோவம் இல்ல சுரேஷ், இந்த குடும்பத்தோட மானம் போகணும். வீட்டு மருமக தெருக்கோடியில கிடக்குறான்னு இந்த ஊரே நம்மள காரி துப்பணும்னு கங்கணம் கட்டிட்டு உட்காந்துருக்காடா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேச்சு மீறி வாசல்ல வந்து உட்காருவா. நான் யாரு, அவ புருஷன். நான் ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மறுவார்த்தை பேசாம கட்டுப்பட்டு நடக்கிறவதான் என் பொண்டாட்டி. அம்மா, நீங்க யாரும் வெளியில போக வேண்டாம், மெயின் கதவை இழுத்து மூடி போட்டுங்க. எத்தனை மணி நேரம் அவ உட்கார்றான்னு நானும் பாக்குறேன். தப்பு பண்ணிட்டு திமிர காட்டிட்டு வாசல் உட்காந்தா நான் இறங்கி வந்து சமாதானம் பண்ணுவேன்னு நினைக்கிறாளா? அவளா வந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கற வரைக்கும் இந்த வீட்டு கதவை அவளுக்கு திறக்காதுன்னு சொல்றாங்க சுரேஷ். அதுக்கு சுரேஷ் அவங்க அப்பா, டே சுரேஷ், கொஞ்சம் அறிவோட பேசுடா. அவ வாசல்ல உட்காந்து இருக்கிறது தெரிஞ்சா நாளைக்கு விடியறதுக்குள்ள தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுவான். என்னப்பா புது மருமகளை வெளியில உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ராஜலட்சுமி, நீ பண்ணன தேவையில்லாத வேலைக்கு இன்னைக்கு குடும்பமே தெருசிரிக்கி போகுது. சுரேஷ் ஈகோவை தூக்கி குப்பையில போட்டு முதல்ல அவளை உள்ள கூப்பிட்டா. விஷயம் பெருசானா நம்ம யாராலையும் இந்த ஊர்ல தகுந்து வாழ முடியாதுன்னு சொல்றாரு. என்னங்க நீங்க வந்த உடனே அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அவ வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறது நமக்கு அவமானம் இல்ல, அவளோட அடங்காப்பிடாரி தனத்துக்கு சாட்சி. இன்னைக்கு நான் இறங்கி போய் அவளை உள்ள கூப்பிட்டா நாளைக்கு நம்ம தலைமையில ஏறி உட்காந்துக்குவா. அவ அங்கேயே கிடக்கட்டும். பசி எடுத்தா அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போய் போறா. அவளை உள்ள கூப்பிடறதுக்கு பேச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ராஜலட்சுமி. மலர அதுவரையும் அமைதியா இருந்தாங்க. திடீர்னு கோபமா வந்து, அத்தை நிறுத்துங்க, உங்க வாயில இருந்து வர்றது பாசமா இல்ல விஷமானே தெரியல. சுரேஷ், நீங்க ஒரு கணவனா பேச வேண்டிய பேச்சா இது? உங்க அம்மாவோட பொய்ய அப்படியே கண்ண மூடி நம்பி கட்டின பொண்டாட்டிய வாசல் உட்கார வச்சிருக்கீங்களே, இதையெல்லாம் பேச உங்களுக்கு அசிங்கமா இல்ல? மலரணி, நீங்க என் அண்ணி, உங்களுக்கு நான் மரியாதை தர்றேன். ஆனா என் குடும்ப விஷயத்துல, என் பொண்டாட்டி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அவ என் அம்மாக்கு துரோகம் பண்ணிருக்கா, எதிர்த்து பேசியிருக்கா. என் அம்மா பொய் சொல்ல மாட்டாங்க. குடும்ப விஷயமா? எந்த குடும்பம் சுரேஷ்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவ பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு கேட்காத இந்த வீடா குடும்பம்? அவ ஏன் வெளியில போகல தெரியுமா? அவ மேல எந்த தப்பும் இல்ல. இந்த வீட்டு மருமகளா அவளுக்கு இருக்கிற உரிமையை கேக்குறா. நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன வெளியே அனுப்ப நீங்க யாருன்னு உங்க முகத்துக்கு நேரம் கேள்வி கேட்டுட்டு வாசல்ல உட்காந்துருக்கா. அவளை வெளியே போயிருந்தா அவ தப்பை ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். அவ வாசல்ல உட்காந்து இருக்கிறது காரணமே உங்க அம்மாவோட பொய்ய ஊருக்கு முன்னாடி நிரூபிக்கத்தான். ராஜலட்சுமி சொல்றாங்க, மலரே ரொம்ப துள்ளாத, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீயும் வக்காலத்து வாங்காத. அவ கிச்சன்ல காபி டம்ளரை வைக்க சொன்னதுக்கே சுரேஷ் கிட்ட சொல்லி மூட்டி விட்டா. நான் சுரேஷ் கிட்ட உண்மையை சொன்னா நான் பொய்க்காரியா, நீ கண்ணால பாத்தியான்னு கேக்குறாங்க. அத்தை, உங்க நாடகம் எனக்கு தெரியாதா? நீங்க இந்த வீட்டு மருமகளை மனுஷியாவே மதிக்கிறது இல்ல. நான் உங்க பேச்சுக்கு பயந்து நீங்க செய்யற அநியாயத்துக்கு எல்லாம் தலையாட்டிட்டு அமைதியா இருக்கேங்கிறதுக்காக அழகுமதியும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சீங்களா? அவ படிச்சவ, வேலைக்கு போறவ, சுயமரியாதை உள்ளவ. நீங்க காஃபி டம்ளர் விஷயத்துல சுரேஷ் எப்படி ஏத்தி விட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சாட்சி சொல்ல வர வேலையை பார்த்துட்டு கிச்சனுக்குள்ள போ மலர்னு என்ன மிரட்டி அமைதி ஆக்குனீங்களே. இப்போ உங்க மகனை வச்சே அவளை வெளியே அனுப்பிட்டீங்க. ஆனா பாவம், நீங்க நினைச்ச மாதிரி அவ அழுதுகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகல. உங்க வீட்டு வாசப்படையிலேயே இடி மாதிரி உட்காந்துருக்கா. இப்ப என்ன சொல்லுங்க அத்தை, யார் போய் சொல்றது, நீங்களா அழகுமதியான்னு கேக்குறாங்க. டே சுரேஷ், ஆம்பளையா பேசுற பொண்டாட்டிய வாசல் உட்கார வச்சுட்டு நாளை செவத்துக்குள்ள வீராப்பு பேசுறதுக்கு பேரு ஆண்மை இல்லடா. அவ தப்பு பண்ணிருந்தா பயந்துகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி இருப்பா. இல்லைன்னா தப்பு பண்ணிட்டேன்னு உள்ள வந்து அழுதுருப்பா. அவ தப்பு பண்ணாதனாலதான் என் புருஷன் வீட்டு வாசல்ல உட்கார எனக்கு உரிமை இருக்குன்னு என்ன வெளியில தள்ளலாம், உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தைரியமா உட்காந்து இருக்கா. அவ அங்க உட்காந்து இருக்கிறது நமக்கு அவமானம் இல்லடா, புருஷங்கிற உன் தகுதிக்கு தான் அவமானம். அண்ணா, நீங்களும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நம்ம அம்மா நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க பொய் சொல்லுவாங்களா? எனக்கு என் அம்மாவை நல்லா தெரியும்னா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டா, உங்க அம்மா பொய் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, இன்னைக்கும் சொல்லுவாங்க. பெத்த தாயங்கக்காக அவங்க செய்யற அநியாயத்தை எல்லாம் சரின்னு ஏத்துக்க முடியுமா? டே, கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல மலரையும் உங்க அம்மா இப்படித்தாண்டா சித்திரவதை பண்ணாங்க. சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு போய் சொன்னாங்க, துணி சரியா துவைக்கலன்னு போய் சொன்னாங்க. அன்னைக்கு நான் கோலையா அம்மாவோட பாசத்துக்காக அடிமையா அமைதியா இருந்தேன். அதனால மலர் இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுல தன் உரிமைகளை இழந்து அடிமையா இருக்கா. ஆனா அழகுமதி அப்படி இல்லடா, அவ தன் உரிமைக்காக போராடி ஜெயிக்க நினைக்கிறா. நீ உங்க அம்மாவோட முந்தானிய புடிச்சுக்கிட்டு வாழணும்னு நினைச்சா எதுக்கிட ஒரு பெண்ணோட வாழ்க்கை கல்யாணங்கிற பேர்ல அழிச்ச? ராஜலட்சுமி பாகிராஜ பார்த்து, பாகிராஜ், பெத்த தாயை பத்தி இப்படி பேசுவ? நான் இந்த வீட்டுக்கு நல்லதுதான் நான் நினைக்கிறேன். மருமகள் அடங்கி வாழணும்னு நினைக்கிறது தப்பா?
அம்மா நீங்க நல்லதே நினைக்கல. உங்களுக்கு இந்த வீட்டு மருமகங்க உங்க காலுக்கு கீழே கிடக்கணும், நீங்க போடுற பிச்சையில வாழணும், அதுதான் உங்க ஆசை. உங்க ஆசைக்காக சுரேஷ் ஒரு முட்டாள சுயபுத்தி இல்லாதவனா மாத்தி வச்சிருக்கீங்க. சுரேஷை வெளியில போய் பாருடா, தெருவில் போறவங்க எல்லாம் நம்ம வீட்டை பார்த்து ஏளனமா சிரிச்சுட்டு போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பாவும் அம்மாவும் இங்க வந்துடுவாங்க. அப்பா அவங்க முன்னாடி நீ என்ன பதில் சொல்லுவ? உங்க பொண்ணு காஃபி டம்ளர்ல கிச்சன் வைக்கல, அதான் வெளியில உட்கார வச்சிருக்கேன்னு சொல்லுவியா? சிரிப்பாங்கடா உன்னை பார்த்து. மலர் சுரேஷ் கிட்ட, இன்னும் உங்களுக்கு புரியலையா? உங்க அம்மாவுக்காக நீங்க அழகுமதிய வாசல் உட்கார வச்சிருக்கீங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு அழகுமதி மேல இருக்கிற கோபத்தை விட தன்னோட ஈகோ தான் பெருசு. அத்தை இப்பவே சொல்றாங்க, நீங்க சுரேஷை தடுத்து நிறுத்தாதீங்க. சுரேஷ் நீங்க இப்ப போய் வெளியே போய் அழகுமதி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை உள்ள கூப்பிட்டு வரல. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போய் அழகுமதி கூட வாசல் உட்காருங்கன்னு சொல்றாங்க. ராஜலட்சுமி உடனே, மலரே என்ன திமிர் உனக்கு? இத்தனை வருஷம் இல்லாத தைரியம் இன்னைக்கு உனக்கு எங்கிருந்து வந்தது? நிஜமா எனக்கு எதிரா மாறுற இந்த வீட்டு மூத்த மருமகள் நீ அப்படிங்கிறாங்க. ஆமா அத்தா, இத்தனை வருஷமா உங்க கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். நீங்க சொன்ன பொய்களுக்கு எல்லாம் தலை குனிஞ்ச மலர் இன்னைக்கு செத்துட்டான். இன்னைக்கு அழகுமதியோட நியாயமான போராட்டம் என் கண்ணை திறந்துருச்சு. ஒரு மருமகளா அவ வாசல்ல தனியா உட்காந்துட்டு இருக்கா. இந்த வீட்டு மூத்த மருமகளா நான் அவளுக்கு துணியா போய் உட்காருவேன். 2 மருமகளும் வாசல்ல உட்காந்துருக்கோம்னு ஊரே பேசிட்டோம். அப்புறம் உங்க சுரேஷுக்கும் உங்களுக்கும் இந்த ஊர்ல என்ன மரியாதை கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன். பாகிராஜ் நீங்க என்ன சொல்றீங்க? என்னை தடுத்து நிறுத்த போறீங்களா? இல்ல மலர், உன்னை நான் தடுக்க மாட்டேன். அன்னைக்கு உனக்கு துணையா நிக்காத தப்ப நான் இன்னைக்கு செய்ய மாட்டேன். மலர் நீ போ, அழகுமதியோட போய் வாசல்ல உட்காரு. நானும் உங்க 2 பேத்துக்கு பின்னாடி வாசல்லே வந்து உட்காருறேன். இந்த சுரேஷும் அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு நிம்மதியா இருக்கட்டும். ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து காரி துப்பும் போது இவங்களுக்கு உண்மை புரியும். ராகவன் உடனே, ஐயோ குடும்பமே அழிய போகுது, நாசமா போச்சு. சுரேஷ் தயவு செஞ்சுடா, என் பேச்சு கேளு. உங்க அம்மா பேச்சு கேட்டு நீ இன்னும் வீம்பா இருந்தீன்னா இன்னையோட நம்ம குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். என் மான மரியாதை எல்லாம் போயிடும். வெளியே போய் அழகுமதிட்ட பேசி அவளை உள்ள கூப்பிடுன்னு சொல்றாரு. சுரேஷும் அவங்க பேசுறதுனால மனசு மாறுறாரு. அண்ணி நீங்க வெளியில போக வேண்டாம், என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். கோபத்துல அம்மாவோட பேச்சு கேட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இப்பவே வெளியே போய் அழகுமதியை கூப்பிடுறேன். ராஜலட்சுமி உடனே, சுரேஷ் போகாதடா, அவ காலை பூச்சி கெஞ்சாதடா, அவன் அங்கேயே கிடக்கட்டும், நீ போனா என் மானம் போயிடுண்டான்னு கத்துறான். சுரேஷ் அவங்க அம்மாவோட கையை தட்டி விட்டுட்டு, அம்மா போதுமா, உங்க பேச்சு கேட்டு நான் ஏற்கனவே என் பொண்டாட்டிய தெருவுல உட்கார வச்சுட்டேன். இத்தனை நாளா அழகுமதி உங்ககிட்ட எவ்வளவு அமைதியாதான் போனா, ஆனா நீங்க தான் வேணும்னே குத்தி குத்தி பேசுனீங்கன்னு எனக்கு அண்ணி சொல்லும் போதுதான் புரியுது. அம்மா நீங்க பெத்த தாயங்கருக்காக நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டேன். இனிமேலும் நான் உங்க பேச்சு கேட்டா நான் புருஷனா வாழ தகுதி இல்லாதவன் ஆயிடுவேன். எனக்கு என் அம்மாவை விட என் பொண்டாட்டியோட நாயமும் அவளோட சுயமரியாதையும் தான் முக்கியம், என்ன விடுங்க அப்படின்னுட்டு வேகமா கதவை திறந்துட்டு போறாங்க. ராஜலட்சுமி என்ன பண்றதுன்னு தெரியாம அவமானத்துல அதிர்ச்சியும் சோஃபால உட்கார்றாங்க. மலரும் பாக்யராஜும் சந்தோஷப்படுறாங்க. சுரேஷோட மன்னிப்பா அழகுமதி ஏற்பாங்களா இல்லையா? இல்ல தன் சுயமரியாதையை மீட்டெடுக்க அவள் எடுக்க முடிவு என்ன? குடும்பத்தோட மானத்துக்காக இறங்கி வந்த சுரேஷ் அவளுடனே மன்னித்து விடுவாளா? இல்லை தன் நியாயத்துக்காக தொடர்ந்து போராடுவாளா என்ற கேள்விகளுக்கெல்லாம் விட அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். அதுவரை பொறுத்திருப்போம்.